வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவான அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக இடதுசாரி ஆட்சியில் அதிகூடிய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை நாட்டின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையாக நடைபெறவுள்ள நிகழ்வில் அனுரகுமார திசாநாயக்க 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரான பிஜித ஹேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஜனாதிபதியின் கீழ் 15 அமைச்சு பொறுப்புகள் கொண்டுவரப்பட உள்ளன. சில அமைச்சுக்களின் பொறுப்புகள் ஹரணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முன்னெடுப்பு ஆகியவற்றில் இலங்கைக்கு சிறப்பிடம் உள்ளது. இந்நிலையில் இரு நாட்டு மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலனுக்காக இந்தியா இலங்கை இடையிலான பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அனுரகுமாரவுடன் நெருங்கி பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்திய தூதர் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவை இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பத்திரமுல்லையில் உள்ள பணிமனையில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதன்போது இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இந்திய தலைமைத்துவத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்களின் ஆணையை வென்றமைக்காக பாராட்டுகளையும் தெரிவித்தார். பல நாகரிக ஒற்றுமைகள் கொண்டுள்ள இரட்டியராகவும் நமது இரு நாடுகளினதும் மக்களது செழுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்க உறுதி கொண்டுள்ளது என்றும் இந்திய தூதுவர் அனுரவிடம் தெரிவித்தார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜப்பான் தூதுவரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுஹோஷி ஹிதேகி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதில் அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் தமது தலைவரை தெரிவு செய்வதில் இலங்கையின் ஜனநாயக செயற்பாட்டில் தீவிரமாக பங்கு பெற்றியமைக்காக நாம் வாழ்த்த விரும்புகின்றோம். அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை மக்களின் தலைமையிலான புதிய நிர்வாகத்துடன் பொருளாதார மற்றும் சமூக இலக்குகளை அடைவதற்கு எமது வலுவான உறவை அடைவதற்கும் ஜப்பான் தயாராக இருக்கும். இலங்கையிலும் ஜப்பானிலும் தலைவர்கள் மாறினாலும் எங்களுடைய நட்பு வலுப்பெற்றது என்பது வரலாறு. இலங்கையில் இம்முறை நடைபெறவுள்ள தேர்தல் கடந்த காலத்தைப் போலவே புதிய பக்கங்களிலும் புதுப்பிக்கப்பட்ட நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் கதைகளால் நிரப்பப்படும் வகையில் எமது உறவின் பக்கம் திரும்பும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தொடர்ந்து சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். நாட்டின் அனைத்து பிரஜைகளையும் ஒன்றிணைத்து செயற்படுவேன் என புதிய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனைத்து பிரஜைகளையும் இலங்கையர் என்ற அடிப்படையில் ஒன்றிணைத்து செயற்படுவேன் என புதிய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றிரவு தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் நடத்தப்பட வேண்டும். சவால்களை தனிநபராலும் அணியாலும் வெற்றி கொள்ள முடியாது. நாட்டுக்காக கட்டம் கட்டமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம். எனக்கு ஆதரவளித்த மற்றும் ஆதரவளிக்காத அனைத்து பிரஜைகளையும் இலங்கையர் என்ற அடிப்படையில் பேதமற்ற வகையில் ஒன்றிணைத்து செயற்படுவேன் என குறிப்பிட்டுள்ளார். බොහෝ මැතිවරණවල ඝාතනය සිදු වී තිබෙනවා, දීපලකින් තැබීම් සිදු වී තිබෙනවා, රෝහල්ගත වීම සිදු වී තිබෙනවා. ඒ පැත්තෙන් ගත් මම හිතන්නේ ආවම මැතිවරණයක්. ඒ නිසා දේශපාලන ව්‍යාපාර වගේම ඒ දේශපාලන ව්‍යාපාරවල නියැලෙන මහ ජනතාව பொது இலங்கையின் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட தயார் என அமெரிக்க தூதுவர் ஜோலி ஷங் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி ஷங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தங்கள் ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்காக இலங்கை மக்களை பாராட்டுகின்றோம். பகிரப்பட்ட முன்னுரிமைகளின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயார் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி ஷங் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினும் பாசம் மிகுந்த குழந்தையை புதிய ஜனாதிபதியிடம் ஒப்படைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையினும் பாசம் மிகுந்த குழந்தையை புதிய ஜனாதிபதியிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தனக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 21 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர். நாம் அந்த தீர்மானத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த மிகவும் கடினமானது ஒரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன். அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன். 2 வருட குறுகிய காலப்பகுதியினுள் என்னால் இந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது. எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதிவாகும் என நான் நம்புகின்றேன். நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் 170% காணப்பட்ட பணவீக்கத்தை 0.5 வரை என்னால் குறைக்க முடிந்தது. 20 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்ட நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை 5.7 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்க முடிந்தது. டாலருடன் ஒப்பிடுகையில் 380 ரூபாவாக காணப்பட்ட ரூபாவின் பெறுமதியை 300 ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெறுமதிக்கு என்னால் அதனை கொண்டு வர முடிந்தது. அத்துடன் மறை 7.3 காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் 2.3% வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டேன். அது பற்றியும் எனது அந்த வரலாற்று முக்கியத்துவமிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பீடு ஒன்றை வழங்குவார்கள் என நம்புகின்றேன். இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன். புதிய ஜனாதிபதியும் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என எதிர்பார்க்கின்றேன். மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கையினும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்தேன்.
தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையை அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர். அனுர ஜனாதிபதி அவர்களே, நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கையினும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிகவும் கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்துக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும், நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எந்தவிதமான தயக்கமும் இன்றி நான் நிறைவேற்றுவேன். எனது ஆட்சி காலத்தினுள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்காத அனைவருக்கும் இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஈழத் தமிழர்களின் இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க ஈழத் தமிழர்கள் திறமையுள்ள இனமாக வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நேற்றிரவு புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் அரச இயந்திரத்தின் கொள்கை வகுப்பிலும் செயற்திறனிலும் மாற்றத்தை எதிர்பார்த்து தங்களுக்கு ஆணை வழங்கிய தென்னிலங்கை மக்களைப் போலவே கடந்த 70 ஆண்டு கால ஒடுக்குமுறைத்தகளை இருந்து விடுபட்டு திறமையுள்ள இனமாக வாழ்வதற்கான ஏது நிலைகள் தங்களின் ஆட்சி காலத்திலேனும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஈழத் தமிழர்களிடையே நிறைந்திருக்கின்றது. விசேடமாக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் வலி உணர்ந்த சக பிரஜையாகவும் நமது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரசு தலைவராகவும் செயலாற்றும் வகையில் தங்கள் தலைமையிலான ஆட்சிப்பிடம் கட்டமைக்கப்படுமாயின் அதுவே இந்த நாட்டின் சுபிட்சத்துக்கான அடித்தளமாக அமையும். நாட்டின் அரசியல் பொருளாதார தலைமை நிலைகளை சமன் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு செயலாற்ற தயாராவதை போன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை உணர்ந்த மக்கள் தலைவராக இனவாதமற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் கூருணர்வு மிக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத்தமிழர்களின் அடிப்படை உரித்துக்களை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலரும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.